இந்த சமூகத்துல எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பெத்தவங்க கிட்ட சரியா பாசம் கிடைக்காது. ஒரு சில நேரத்துல நம்ம புறக்கணிக்கப்படுறோம். பாதியில வீட்டை விட்டு வெளில வரோம். அங்கிருந்து ஒரு ஆணுகிட்ட காதல் என்ற பேர்ல மாட்டுறோம். திருநங்கை அம்மான்ற பேர்ல ஒருத்தவங்க கிட்ட மாட்டுறோம். அவங்க என்ன பண்றாங்க, நம்மள வச்சிருக்காங்க, பாக்குறாங்க, எல்லாமே கொண்டு. ஆனா எங்க சமுதாயம் எங்களை என்னதான் எங்களுக்குள்ள கிடைக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுனா, எங்க சமுதாயத்துக்குள்ள எங்களை பாத்துக்கிறது எங்க திருநங்கை சமுதாயம் மட்டுமே. அந்த திருநங்கைங்க இது ஒண்ணுதான் எங்களுக்கு கிடைக்கிற விஷயம். அப்புறம் இதுல வந்து மாட்டிக்கிறோம். ஜாப்னு ஒர்க்கு போனா அங்கேயும் ஒரு சில எப்படி சொல்றது, சில பேர் என்ன பண்றாங்கன்னா நல்லா பேசுறாங்க, பின்னாடி போறாங்க. அவங்க நம்மள திருநங்கை அப்படின்னு ஒரு இந்த சமுதாயத்துல எடுத்துக்கணும்னா அவ வந்து ஒரு பிராஸ்டியூட் மெட்டீரியல், அவ்வளவுதான். ஆனா உங்க சமுதாயத்திலும் எல்லா வேலைக்கும் போற மக்கள்லாம் இருக்கதானே செய்யறாங்க. அது வந்து யாருமே வேணும்னே வந்து பாலியல் தொழிலுக்கு போகல. அவங்களோட கட்டாயம் இப்ப ஒரு சில இப்ப நான் நல்லா தான் போறேன். ஒரு தெக்குன்னு ஒரு கடைக்கு போறேன். நான் இன்னைக்கு ஒர்க் பண்றேன், ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கடைக்கு ஒரு திங்ஸ் வாங்க தான் போறேன். ஆனா நான் போன உடனே அவன் 10 ரூபாய் எடுத்து கொடுப்பான். நான் டிரான்சாக்ஷன் நம்ம ஐடி பண்ணிட்டானா டக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பான். அந்த இடத்துல என்ன ஆகுது, நான் பெக்கிங் பண்ண தான் வந்திருக்கேன் அவன் நினைச்சுக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன், அந்த கடைக்கு ஒரு பொருள் வாங்க தான் போறேன். ஆனா அவங்க அவங்க ஒன்றும் அவங்களோட கண்ணோட்டமும் அவங்களோட எண்ணமும் மாறல. உழைச்சி முன்னேறணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் அதுக்கேத்த எதுவுமே எங்களுக்கு படிப்புக்கேத்த வேலை கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்குறேன்றாங்க. யாருமே அது சும்மா ஒரு சில பேருக்கு போதே கண்டி ஒரு ஒரு 4 பேருக்கு போச்சுன்னா 40 பேருக்கு கிடையாது. இங்க எவ்வளவு பட்டதாரிங்க இருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, எவ்வளோ எப்படி சொல்றது சுயதொழில் பண்றவங்க எவ்வளவு இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இந்த அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. இங்க அவங்கவுங்க விஷயத்துல மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு கிடைக்குன்னா எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்குதே கண்டி இப்ப இவ வேலை செய்யறா இவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க யாருக்கும் இல்லை.